அந்த கண்மலையிலிருந்து அடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தண்ணி அப்படியே புறப்பட்டு வரும், ஜனங்கள் வந்து திருப்தி அடைவார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்லுவார், அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இல்லை கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல மோசே வந்து அந்த கண்மலையை பார்த்து பேசாமல் திரும்ப கண்மலையை பார்த்து அடிக்கிறதுனால, நான் உங்ககிட்ட பேச தானே சொன்னேன், நீ எதுக்கு கண்மலையை நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணீர் வந்துச்சு, அற்புதம் நடந்துருச்சு. ஆனால் வந்து அந்த ஒரு விஷயத்து நிமித்தமாய் ஆண்டவர் வந்து இல்லை, நீ வந்து இந்த மாதிரி வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை அப்படின்னு அவன் பேரில் ஒரு பெரிய குற்றம் சுமர்கிறத பார்க்கிறோம். சூழ்நிலை ரெண்டுமே ஒரே மாதிரி தான், பிரச்சனை ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரே மாதிரி சூழ்நிலையை டீல் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறாருன்னா, ரெண்டு விதமாய் ஆண்டவர் கையாளுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, சில பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே டீல் பண்ணது மாதிரி நம்மளால் டீல் பண்ண முடியாது. அதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திரு, நீ ரெடி ஆயிரு, நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சில காரியத்துல அதே மாதிரி சூழ்நிலையா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல அந்த காரியத்தை நீ அவசரமாய் நீ செய்யணும். ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி பிரச்சனை தானே, இதுக்கு ஏற்கனவே காத்திருந்தாங்கல்ல, இதற்கும் காத்திருந்தா சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சில காரியத்திற்கு காத்திருக்க வேண்டியது இருக்குது, சில காரியத்தை நம்ம அவசரமா செய்ய வேண்டியது இருக்கிறது. சில காரியத்திற்கு வந்து நம்ம உடனே போகணும், சில காரியத்துல நம்ம தாமதமா இருக்கணும். அப்போ இது என்ன, இதுதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவர் கல்விமானின் நாவை கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த டைமுக்கு ஏற்றது மாதிரி, சமயத்திற்கு ஏற்றது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நேரம் நான் எப்படி நடந்துக்கணும், இந்த நேரம் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். சிலர் பாருங்க, திருமணத்திற்காக வந்து இப்போ வந்து ஒரு 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 பிரசங்கம் நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, கல்யாணத்துக்காக நீ அவசரப்படாத, நீ பொறுமையாயிரு, ஆண்டவரே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, நீ வெயிட் பண்ணணும், நீ அவசரப்பட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், இது அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒருவேளை ஒரு செய்தி பிரசங்கிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த செய்தி யாருக்கு அப்படின்ற ஞானம் வேணும். அவ்வளவுதான். 35 வயசு ஆயிடுச்சு, 35 வயசான ஒருத்தர் வந்து இந்த செய்தியை கேட்டுட்டு, ஆமா ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, இன்னும் நான் 10 வருஷம் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவேன், நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடவே முடியாது. என்னன்னா அது அவர்களுக்கு அது காலம் அல்ல. ஒரு 20 வயசான, ஒரு 18 வயசான ஒரு பிள்ளை, ஒரு 15 வயசு, எனக்கு திருமண ஆசை வருது அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த செய்தியை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆமா ஆண்டவர் என் கூட பேசினாரு, இது எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை பார்க்கணும், இது அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு அவங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். இதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. எந்த இடத்துல நீங்க பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பிரசங்கத்தை வந்து ஒரே ஆங்கிள், ஒரே விதமா நீங்க எடுத்துக்கவே முடியாது. அதை ஒன் சைடா கண்ணை மூடிட்டு அப்படி நீங்க சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில வந்து இடறி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ ஆண்டவருக்காக நான் காத்திருந்தனே, அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தனே, ஆண்டவர் ஏமாத்திட்டாரு, ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பின்மாறி போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தையை அவர்கள் எடுத்ததும், அவர்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாயிருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் எனக்கு நேராகவும் வரும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இது முதல்ல இது எனக்கான வார்த்தை தானா, இது இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதித்ததா அப்படின்றத, அந்த நேரம் என்னுடையதா அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். அப்படி கவனிக்காம ஒன் சைடா ஒரு பக்கமாய் அப்படியே வந்து ரொம்ப நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, விசுவாசமா இருக்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாயிருவாங்க. அவங்களால வந்து இவ்வளோ நம்பி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியா மாறிடுவாங்க.
அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். இதை எல்லாருமே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். நீங்க எந்த இடத்துல என்ன வார்த்தையை கேட்டாலும் கண்மூடித்தனமா அப்படியே இருந்துடக்கூடாது. விசுவாசம் என்கிறது அடுத்தது. அதை கண்மூடித்தனமா இதுதான் இதுதான் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் நம்ம நினைக்காதபடிக்கு இந்த சமயத்திற்கு ஏற்ற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார்னா, ஞானமாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் டீல் பண்ணுகிற விதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, வித்தியாசமாய் ஆண்டவர் டீல் பண்ணுவார். இந்த பிரச்சனையை இப்படிதான் டீல் பண்ணணும், இதை இப்படிதான் டீல் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் கையாளுகிறார். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். இதுக்கு நீ இப்படி செய், இதுக்கு நீ இப்படி பண்ணாத, இதுக்கு இப்படி பண்ணக்கூடாது. 1000 பேர் பண்ணியிருக்கலாம், ஆனா உனக்கு நீ அப்படி அதை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, சிலர் என்ன ஆலோசனை கொடுப்பாங்க, அப்படியா உங்க கணவனார் அப்படி பண்றாரா, உங்க மனைவி அப்படி பண்றாரா, கொஞ்சம் நீயும் இறங்கி போகாத, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது நடக்கும், இல்ல அப்படின்னா தலைக்கு மேல ஏறிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன். இது ஒருத்தருக்கு ஒருவேளை சூட் ஆயிரலாம். ஆனா இன்னொருத்தருக்கு எப்படி அப்படின்னா, இல்ல நீ கொஞ்சம் தாழ்ந்து போ, மனைவியா இருந்தா கூட தாழ்ந்து போ, கணவனா இருந்தா தாழ்ந்து போ, பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ நமக்கு யாருக்கு எந்த சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாரோ அந்த சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தர நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜெபத்தோட இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிக்க போறோம். இளைப்படைந்தவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே இந்த வசனத்தின் மேல நாட்டம் வச்சு, இந்த வசனத்தின் மேல கையை வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். ஆண்டவரே, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி ஒரு ஞானம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு நீர் பேசுவது இதுதானா, இந்த சூழ்நிலையில நீர் இப்படிதான் என்னை நடத்துறீரா, அப்படி என்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். 2 கரங்களையும் எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம். தகப்பனே, நீங்க கேளுங்க. ஆண்டவரே, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு தருகிறவர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன். ஆமென். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன். கைகளை மேல உயர்த்தி எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும். ஆமென். ஆமென். ஜி ஷார்ப் மைனர். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்வீராகப்பா. எந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி செய்யணும்ன்ற அந்த ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு கட்டளை இடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். அது உங்களால மட்டும்தான் ஆகும். அந்த ஞானத்தை கொடுக்கிறது நீர் ஒருவர் மட்டும்தான் அப்பா. அந்த ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நடத்துகிறதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சமயத்திற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஸோ இதை நீங்கள் மறக்காம ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா யார் என்ன சொன்னாலும், என்ன வார்த்தையை கேட்டாலும், எல்லா வார்த்தையும் நமக்குரியது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள சொல்லுங்களேன், எடுத்துக்கொள்ள முடியாது.
அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதனால் இது வந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த ஞானத்திற்காக கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் கத்த தரவா. ஸோ நம்ம சும்மா இருந்துட்டு ஆண்டவர் வந்து ஒரு சில இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இந்த இடத்துல இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துலேருந்து வரும். அப்போ ஒரு காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இடத்துல என்னவாரு, நீ அமைதியாயிரு, நீ சும்மா இரு, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ணுன்னா யுத்தம் பண்ணு, நீ வந்து இறங்கி நில்லு, நீ செய். அப்போ இது ரெண்டையுமே எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. இதுதான் பெரிய ஞானம். இந்த ஞானத்திற்காக தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கணும். இதுல தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ரொம்ப தவறுறோம். நிறைய பேர் தவறுகிற விஷயம் இந்த விஷயத்துல தான் நம்ம தவறுகிறோம். இதுல வந்து நம்ம தவறிடவே முடியாது. அதனால வந்து அதான் ஆண்டவர் சொல்றாரு, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நமக்கு தருகிறதற்கு கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஒரு ஒரு நல்ல ஒரு சர்ச்சு போல ஒன்று நடத்துகிறாங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப்பில் கொண்டு வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப டார்க்காக, ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அதே மாதிரி அங்கேயே வந்து காஃபி குடிக்கிறது மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளையாடுறது மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அது ஒரு சர்ச்சு. அப்போது இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது சர்ச்சா, என்ன சொல்கிறீங்க, சர்ச்சு அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அமைதியாக, கொஞ்சம் ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக, கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்டாக, அப்படி அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அவ்வளோதான். இங்கேயே ஒரு சைடில் ஒரு 4-5 டேபிளை போட்டு ஒரு பக்கத்தில் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்ம என்ன சொல்லுவோம், இது என்ன சர்ச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச்சில் வந்து ஒரு செட்டப் பீப்புள் ஒரு ஜனங்கள் வராங்க. அவங்க வந்து 90% பேர் யார் அப்படின்னா இயேசுன்னே யாருன்னே தெரியாது, இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்படவே இல்லை. அவங்க முழுக்க உலகத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்டாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த நபர் வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியம் தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல, இந்த மாதிரி ஒரு திருச்சபையில அவங்க நிறைய நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள வரமாட்டாங்க. அவங்களால வர முடியாது. ஐயோ சர்ச்சா, நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நம்ம வர முடியாது, நான் இவ்வளோ ரொம்ப அழுக்கா இருக்கேன், நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன், நான் இந்த மாதிரி இடத்துல வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அதுக்காக தவறு செய்யணும், அதற்காக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்துவதற்கு, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநித்தியமான உலக பொருட்களால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆத்மாக்களை, நண்பர்களை சம்பாதிக்க சொல்றாரு. அப்போ இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்துக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், இன்னொரு கூட்டத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. நம்ம வந்து எல்லாமே ஒரு கோணத்துல, ஒரு சைடா, ஒரு பார்வையா பார்த்து நம்ம பழகிட்டோம். இல்லை எல்லாத்திற்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பார்வை இல்லை, என்ன பார்வை இருக்குன்னா 2 விதமான பார்வை இருக்குது. எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் நீங்க வந்து ஒரே கோணத்துல அதை பார்த்துடக்கூடாது. ஒரே கோணத்தில் பார்த்து அதை வந்து முடிவெடுத்து அதை நீங்கள் டிசைட் பண்ணவே கூடாது. அதில் வந்து 2 பக்கமும் இருக்கும். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ, அதே போல் ஒரு பிரச்சனைக்கு 2 பக்கம் இருக்குது, ஒரு சூழ்நிலைக்கு 2 பக்கம் இருக்குது. ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு 2 பக்கமும் இருக்குது. இந்த 2ஐயும் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கமாய் அல்ல, 2 பக்கமா நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஞானமா அதுலேருந்து தப்பு வைக்க முடியும். இனி அந்த மாதிரி பிரச்சனை வராமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு தருவதற்கு, எங்களுக்கு கல்விமானி நாவை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என் தேவனாலே எல்லாம் கூடும், என் பலவீனத்திலே பலன் தர அவரால முடியும், என் போராட்டங்கள் மாற செய்ய அவரால முடியும், என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. எந்த நேரத்தில் எப்போ எதை
எப்படி டீல் பண்ணணுன்ற அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சாலோமனை குறித்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் முதல் டெஸ்ட், அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அவனை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறான்னு தான் பார்க்குறாங்க. என்ன பண்ண போறான், எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ண போறான் அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக 2 தாய் வந்து போராடுறாங்க. 2 அம்மாங்க வந்து ஒரு குழந்தைய முன்னாடி வச்சுட்டு, இந்த குழந்தை என்னுடையதான், இந்த குழந்தை என்னுடையதான்னு ஒரு குழந்தைக்கு 2 அம்மாங்க போராடுறாங்க. ஒரு குழந்தைய இரவில் செத்து போயிடுது. அந்த குழந்தை, இறந்த குழந்தைய யாரும் வாங்கலை. உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக சண்டை போடும்போது இதை எப்படி டீல் பண்ண போறாருன்னா, அத்தனை பேரும் அப்படியே எதிர்பார்த்து காத்திருக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல வந்து சாலமன் வந்து ரொம்ப அழகா அதை வந்து கையாளுறாரு. ரொம்ப ஞானமா கையாளுறாரு. அழகா வந்து அப்படியா அந்த மாதிரி பிரச்சனையா, சரி ஒரு குழந்தைய 2ஆ வெட்டி பாதியை உங்களுக்கு கொடுத்தா ஓகேவா அப்படின்றாரு. ஆனா அதனால தான் அந்த உண்மையுள்ள அந்த குழந்தையினுடைய தாய், இல்லை வேண்டாம், இந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அந்த குழந்தைய வந்து உயிரோடு இருக்கட்டும், அவங்களுக்கே கொடுத்துருங்க, அவங்க குழந்தை. உடனே அழகா கெஸ் பண்றாரு. அந்த ஒரு ஞானம் வந்து சகல ஜனங்கள் மத்தியிலையும் சாலமனுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த டைமிங்ல இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி இவருக்கு வந்துருச்சு, இந்த நேரத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா அவனுடைய மகனை பாருங்க, அந்த விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிடுவாரு. யெரொபெயாம் வந்து ராஜாவா எல்லா ஜனங்களும் இருக்கும்போது எல்லா ஜனங்களும் அவனிடத்துல வருவாங்க. உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க தலை மேல வச்சுட்டாரு, எங்களுக்கு அது ரொம்ப பாரமா இருக்கு, கொஞ்சம் லெகுவாக்குனா பரவாயில்ல, நாங்க நல்லா உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசா ஒன்றும் வந்து செஞ்சிருக்க வேண்டாம், ஒரு 10% வந்து குறைச்சிக்கிறேன்ப்பா, அந்த கொஞ்சமா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கூட அத்தனை ஜனங்களும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அவனுடைய மகன் வந்து தப்பு பண்ணிடுவாரு. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்காம, எங்க அப்பா உங்களுக்கு பாரமான நுகத்தை வச்சாரா, அதை விட நான் பாரமாக்குவேன். எங்க அப்பா தேள்களினால உங்களை தண்டிச்சாரா, நான் வந்து வித்தியாசமா நான் தண்டிப்பேன். அவருடைய சுண்டு விரல் என்னுடைய சுண்டு விரல் அவருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜனங்களை வந்து திட்டி அப்படியே அனுப்பிடுவாரு. அந்த இடத்துல அவர் சரியா கையாளதுனால அந்த ஜனங்கள்ல கிட்டத்தட்ட 11-12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை தவிர மற்ற எல்லாமே அப்படியே ஒதுங்கி 10 கோத்திரம் தனியா போயிருச்சு. வேண்டாம், உங்களோட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, ராஜ்யபாரமே 2ஆக அப்படியே பிரிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துக்க தெரியாததுனால ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டோம். அதனால நம்ம ரொம்ப ஞானமாய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா, அந்த மகளுடைய பையன், 3 பேருமே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆனால் இதே இப்போ வந்து அது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு வந்து ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாரு. இப்போ அந்த செல்லமாக வளர்த்த அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து நேசிச்சாங்க. அந்த பையனும் நல்ல பையன்தான், அந்த பையனும் நல்லா சம்பாதிக்கிற பையன்தான். ஆனால் என்னமோ தெரில, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அது பிடிக்கல, வேண்டாம் நம்ம அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்ன உடனே இந்த பொண்ணு வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே போயிருச்சு. அப்போ வந்து அவனுடைய தகப்பனார் வந்து அதை பகைச்சிட்டார். அவ்வளோதான், இனி உன் கூட எந்த ஒட்டுறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரோதமாகி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து அது ஒரு வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் 10 வருஷம் தாண்டி அதே மகளும் மருமகனோட சேர்ந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சந்தோஷம்தான், தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டது சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகளை வந்து மன்னிச்சது சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது சந்தோஷம்தான். ஆனால் ஏறக்குறைய இந்த ஒரு பிரச்சனையை சரியாக டீல் பண்ணாததுனால 10 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் வந்து வேதனையோடையே கழிச்சிட்டாரு. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் சிக்காயி, இந்த பிள்ளையை செஞ்ச இந்த பிரச்சனையினால அவர் ரொம்ப சிக்காயி அவருடைய பலனெல்லாம் அற்று போயிருச்சு. 10 இயர்ஸ்ல அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை நம்ம எப்படிதான், அதுக்காக அவர் வந்து அது செய்யக்கூடாது, அவர் அந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம சில இடத்துல சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை யாரு தான் தரணும்னா கர்த்தர் தான் நமக்கு தரணும். ஆண்டவர் தான். நம்ம இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மன்னிச்சு தான் ஆகணும். ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த பிள்ளையினுடைய குழந்தையை சுமந்து தான் ஆகணும்.
இப்போ வயசாகும் போது தன்னுடைய பிள்ளையினுடைய பாசம் அவருக்கு தேடுது. தன்னுடைய பிள்ளை கொஞ்சம் ஆறுதலா பேசின உடனே சரி கடைசி காலத்துல இவ தான் நம்மளை வச்சு பாப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவர் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க, அந்த மேரேஜ் நடந்த உடனே அவருடைய மிகப்பெரிய ஒரு சொத்தை ஒரு 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 சாதாரணமான அவருடைய சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு எழுதி வச்சிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நான் சம்பாதிச்சதை உனக்கு நான் தரமாட்டேன், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ 10 வருஷம் தாண்டி கொடுத்ததை இப்போ அவரால் திரும்பி வாங்க முடியுமா? இப்போ ஃபீல் பண்றாரு, ஐயோ நான் தெரியாம அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த மாதிரி உன் மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சில விஷயம் நியாயமா இருக்கும், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது நியாயமா இருக்காது. அதனால உலகம் அப்படிதான், நம்ம இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ்ந்துதான் ஆகணும். அதற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உண்மை இல்லாம இருக்க வேணும்னு நான் சொல்லல, நம்ம பொய் சொல்லணும்னு சொல்லல, ஆனா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரணும். அதனாலதான் ஒரு பக்கத்துல ஆண்டவர் புறாவை வைக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் எதை வைக்கிறாரு சொல்லுங்க? ஒரு பக்கத்துல ஆண்டவர் புறாவை வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் பாம்பை வைக்கிறாரு. புறாக்களை போல கபடற்றவர்களும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களும் ஏணி வச்சா கூட எட்டாது. புறாக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு சொன்னா பிச்சே இல்லை, கசப்பே இல்லை. உலகத்துல இருக்கிற எந்த பறவையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற முதல்ல கசப்பை தான் எடுத்து வெளியே போடணும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் கசப்பு இருக்கும். ஆனா புறாவுக்குள்ள மட்டும்தான் என்ன இல்லைன்னா கசப்பே இல்லை. ஆனா பாம்பை எடுத்து பாருங்க, வாயை கக்குனாலே என்னதான் வரும் சொல்லுங்க? சீண்டுனாலே விஷம் தான் வரும். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை பேலன்ஸ்டா வாழ சொல்றாரு பாருங்க, எந்த அளவிற்கு ஞானமா இருக்க சொல்றாரு வைங்க. அப்போ நீங்க ஒரே சைடா ஒரே பக்கமா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. அதனால எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கத்தர் தரட்டும். எப்படி ஞானத்தை தரட்டும்? சமயத்திற்கு ஏற்றது போல, சமயத்திற்கு ஏற்றது போல. துபாய் தேசத்துல ஒரு டைம் ஊழியத்திற்காக போகும்போது அங்க ஒரு மலையாளி ஒருத்தர் டீ ஷாப் ஒன்று வச்சிருந்தார். ரொம்ப நல்ல டீ ஷாப். நிறைய பேர் துபாயில அந்த டீ ஷாப்ல டீ சாப்பிட்டே இருந்தாங்க. அப்போ ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. நான் அந்த 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 நானும் என் கூட ஊழியக்காரரும் அந்த இடத்துல ஒரு டீயை சாப்பிட்டுட்டு, அப்போ அவர் அந்த மலையாளியா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும். நான் அவரோட பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னார், எப்படி பிரதர் இந்த இடத்துல நீங்க இந்த கடையை ஆரம்பிச்சிங்க, எத்தனாவது வருஷம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், நான் இந்த இடத்துல கடையை ஆரம்பிச்சு நான் இப்போ கடையை ஆரம்பிச்சு 7 வருஷம் தான் ஆகுது. ஆனா நான் துபாய்க்கு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே துபாயில நான் டம்ளர் கழுவுறதுக்காக தான் வந்தேன்னாரு. டம்ளர் கழுவுறதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. அப்படியா? எனக்கு அவருக்கு சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம். எப்படி பிரதர் அப்போ இந்த கடையை ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ இந்த தேசத்துல கடையை ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அவர் இருந்த அந்த கடையில அவர் டம்ளர் கழுவும் போது பாத்தீங்கன்னா இந்த டீக்கு முடிஞ்ச உடனே அந்த சக்கை இருக்கு பாருங்களேன், அதை நிறைய டைமும் இவருடைய மூஞ்சிலே வீசி இருக்கிறாராமா அந்த மாஸ்டர். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஊர்ல இருந்து நான் கடன் வாங்கிட்டு தான் இங்க வந்தேன், கடன் வாங்கிட்டு தான் இந்த நாட்டுக்கு வந்தேன், என்னுடைய கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் திரும்பி தேசத்திற்கு நான் விட்டுட்டு போயிட்டேன்னா நான் கடன்காரரா மாறிடுவேன். அதனால அந்த நேரத்துல எதையுமே நான் காமிச்சுக்காம சகிச்சு அர்ப்பணிச்சு ரொம்ப தாழ்ந்து போய் டம்ளர் கழுவி கையை பிடிச்சி காலை பிடிச்சி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் டம்ளர் கழுவுறது தான் போனேன். அதுக்கப்புறம் டீ மாஸ்டரா நான் மாறிட்டேன். எனக்கு மாஸ்டரா எனக்கு டீ எப்படி போடணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட நான் விடல, உடனே அந்த கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு நான் சேஞ்ச் பண்ணேன். இப்படியே படிப்படியா வளர்ந்து இப்ப நான் ஒரு புது ஷாப் வைக்கிற அளவுக்கு கடவுள் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம பிள்ளைங்க நிறைய பேரை அனுப்பி பாருங்க, அவ்வளவுதான். அவன் நம்மளை ரொம்ப முறைக்கிறான், நான் போக மாட்டேன். அவன் ரொம்ப நம்மளை திட்டுறான், நான் போக மாட்டேன். அவன் என்ன அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அளவுக்கு நான் என்ன குறைஞ்சவனா? எங்க அப்பாட்டே நிறைய இருக்குது, எங்க ஊர்லயே நிறைய இருக்குது, நான் போனா அதெல்லாம் போனா போட்டும். நம்மளா இருந்தா நம்ம நிறைய பேர் அப்படி தாழ்ந்து இறங்கி அப்படியெல்லாம் போக மாட்டோம். அந்த பையன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை யோசிக்கல, அவன் எதை யோசிச்சா அப்படின்னா ஃபியூச்சரை யோசிக்கிறான்.
சரி, நம்ம இன்னைக்கு தாழ்ந்து போனா, இன்னைக்கு இறங்கி போனா, நாளைக்கு நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நோக்கம் அதுதான். நம்ம இந்த இடத்துல திட்டக்கூடாது, இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல அவன் சொல்ற திட்டெல்லாம் நம்ம வாங்க தான் செய்யணும்னு சொல்லி அந்த சமயத்திற்கு ஏற்ற ஞானம் அந்த பிள்ளைக்கு இருந்ததுனால இன்னைக்கு அந்த தேசத்திலேயே அந்த பையன் ஒரு 10 பேரை வேலை கொடுக்குற அளவுக்கு கடவுளை ஆசீர்வச்சிருக்காருல்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியம் என்னன்னா அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்ல ஒருவேளை நீங்க தாழ்ந்து போகிறன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அது தப்பே. சொல்லுங்க சத்தமா. அந்த நேரத்திற்கு அது தேவைன்னா ஓகே. அதனால நமக்கு பின் எதிர்காலத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்னா நம்ம அதை செய்துதான் ஆகணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார். அதுதான் சமயத்திற்கு ஏற்ற ஞானம். இந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னா அமைதியா தான் இருக்கணும். அதுதான் சமயத்திற்கு ஏற்ற ஞானம். யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை பாருங்க. எவ்வளவு அந்த டைமிங்ல எவ்வளவு பெரிய ஞானம் அவனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஐயோ, அவ்வளோ அழகா அவனுடைய வாழ்க்கை கொண்டு போகுது. அதனால இன்றைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கிருபையாய் கத்த தருவாராக. உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க உட்கார வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த டைமிங்ல அந்த நேரத்துல உனக்கு எப்படி நடந்துக்கணுமோ நீ அப்படி என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அதை கவனமா நீ கையாண்டு நீ நடந்துக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சில பிள்ளைகளுக்கு இப்பவே ரோசம் வரும், இப்பவே அவங்களுக்கு கோபம் வரும். அவ்வளோ என்ன ஒருத்தர் பொதுவாக என்ன திட்டுனதை என் பிள்ளைங்க 2 பேருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க மம்மி திட்டுறதை பார்த்துருப்பாங்க. வேற யாரும் என்ன திட்டுறதை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ண உடனே நான் லவுட் ஸ்பீக்கரில் வச்சிருந்த உடனே அவர் என்னை திட்டுறாரு. திட்டி முடிச்சு நான் திட்டுறதுக்கு நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஐயோ பிரதர் அப்படி சொல்லலை, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிஞ்ச உடனே 2 பேரும் ஒட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்களை போய் இப்படி அவர் பேசுறாரு, இனி அவரை இப்படி கூப்பிடவே கூடாது, அவர்கிட்ட பேசவே கூடாது, அவர்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கவே கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காங்க, மாறி மாறி. அப்போ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் தாண்டினோன்னா அடுத்த ஒரு டைம் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பர்சனை நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேருடைய முகம் வித்தியாசமா போகுது. என்ன டாடி அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொன்னோம், அவ்வளோ தூரம் உங்களை அவர் பேசிட்டாரு, அவர் பேசுறதுக்கு திரும்பி அவருக்கு ஒரு வேலை கொடுக்க தேவையா, அவருக்கு நீங்க பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சரி அவர் ஒருவேளை தெரியாம கூட பேசி இருக்கலாம், இல்லைன்னா அவருடைய நேச்சர் இந்த மாதிரி டக்குன்னு திட்டுறது அவருடைய நேச்சரா கூட இருக்கலாம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பற்றி அவர் பேசினது எனக்கும் கஷ்டம்தான், எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த வேலையை அவரை விட இன்னொருத்தர் ரொம்ப அழகா செய்ய முடியாது, அவர் ரொம்ப அழகா அந்த இடத்துல அவர் செய்வாரு. நமக்கு என்ன, இப்போ அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சாதான் அந்த மினிஸ்ட்ரி நடக்கும். நம்ம அந்த வேலையை பார்க்கணும், நம்ம அதை மன்னிச்சிருவோம், நம்ம அதை மறந்துடுவோம். நமக்கு தேவராஜ்யத்தினுடைய கான்செப்ட் தான் முக்கியமே தவிர அவங்க நம்மளை பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்க 2 பேரும் ஊழியத்துக்காக வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சூடு சொரணை ரோசம் மானம் இது எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்க சிலுவையில அரைஞ்சிட்டு நீங்க வந்தாதான் மினிஸ்ட்ரியே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஊழியத்தை நீங்க செய்யவே முடியாது அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏத்துக்க முடியல. நீங்க வேற எப்பனாலும் இயேசு கிறிஸ்து மாதிரியே தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன இந்த இடத்துல சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் முதல்ல யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா நமக்கு தான் தேவை. ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற ஐயோ இது ஒரு பெரிய டேஞ்சரா மாறிடும், ரொம்ப டேஞ்சரா மாறிடும். அதான் எங்க ஊர்லயே பெரிய கல்யாணத்துல அந்த பொண்ணை ஏதோ சித்திரவதை பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க அந்த பிள்ளைய பார்க்க போற அம்மா ஒரு அடி அடிச்சிட்டாங்க அந்த மருமகனை. ஏன் அந்த அழகான பிள்ளைய சாப்பாடெல்லாம் கொடுக்காம அவங்க ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்து பிரச்சனையாகி அந்த பிள்ளை ரொம்ப ஒல்லியாகி ரொம்ப மயக்கமாற அளவுக்கு இருந்தோன்னா அந்த பிள்ளைய பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஆதங்கம் தாங்க முடியாம மருமகனை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அந்த பையனை எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நல்ல குடும்பம்ப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அவங்க அம்மா தானேப்பா செஞ்சாங்க, அந்த அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா, என்னென்னமோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் இல்லவே இல்லை, என்னை அடிச்சிட்டாங்கல்ல
கடைசி வரைக்கும் அதுலயே ஸ்ட்ராங்கா நின்று கடைசியில் டைவர்ஸும் வாங்கிட்டான். அவ்வளவுதான், இப்ப முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைய வந்து ஒரு 6-7 நாள் தான் அந்த பையனோட வாழ்ந்தாங்க. ஆனா மிகப்பெரிய கிராண்ட் மேரேஜ், கோடிக்கணக்கான செலவு செய்து உண்டு பண்ணின கல்யாணம் அது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாம, தன்னுடைய எப்படி கையாளணும் தெரியாம, அந்த சூழ்நிலையில ஞானமே இல்லாம செயல்பட்டதுனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா மாறிடுச்சு. அதனால எல்லாருமே கைகளை மேல உயர்த்தி ஒரு விசை கூட என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, சமயத்திற்கு ஏற்ற ஞானம். சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஞானத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவரே, எங்கு போனாலும் அந்த சமயத்திற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை, சமயத்திற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை கட்டளையிடுகிறவர் நீங்க தானே அப்பா, கட்டளையிடுகிறவர் நீங்க தானே அப்பா. ஆண்டவரே, உம்மால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மாலே முடியும் அப்பா. சொல்லுங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் அதிசயத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா.